வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷோவினுடைய உடல் மனதை சமநிலை செய்தல். இந்த புத்தகம் யாருக்கு அப்படின்னா உயிருடன் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் மக்களுக்கும் தான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதன் அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டதுதான். இந்த மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிப்படையா ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உடலையும் மனசையும் சமநிலையா வச்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியம் தன்னால இருக்கும். இந்த ஆரோக்கியம் தன்னால இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி தன்னால பிறக்கும். இங்க இரண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க எனக்கு வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழ்ந்து சந்தோஷமா இருந்தா போதும், ஒரு மகிழ்ச்சி கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க ஒரு மனிதர்கள். இன்னொரு விதமான மனிதர்கள் எப்படின்னா, எனக்கு இறைனா என்ன, அப்புறம் கடவுள்னா என்ன, அந்த ஞான தெளிவுனா என்ன, அந்த முற்றிலும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பரவச நிலையை நாங்க எப்படி அதை அடையிறது அப்படின்னு மற்றொரு விதமான மனிதர்கள் அதையும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இரண்டு விதமான மனிதர்களுக்குமே இங்க முக்கியமா தேவைப்படுறது உடலையும் மனதையும் சமநிலை செய்தல். இந்த இரண்டையும் நம்ம சமநிலையா வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அத்தனை விஷயம் நமக்கு கைகூடும். மகிழ்ச்சியாவும் இருக்கலாம், ஞான தெளிவையும் நமக்கு கிடைக்கும், அப்புறம் அந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இறை உணர்வு நிலையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் பத்தி நமக்கு என்ன பெருசா தெரிஞ்சிருக்கு? ஒண்ணுமே தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த புத்தகம் படிக்கும்போது அவர் நம்ம மண்டையில கொட்டி நீ எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. நீ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தூக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க. இந்த உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தால ஆன அந்த மண், காற்று, ஆகாயம், நீர் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பஞ்ச பூதத்தால ஆன அந்த மண்ணை கொண்டதுதான் இந்த உடம்பு. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு திட வடிவமான ஒரு ஆன்மா. இந்த உடம்பை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கலைன்னா, இதை நீ சரியா வச்சுக்கலைன்னா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலயும் நீ துன்பத்தை தான் பெறுவ. அதாவது உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா உன்னுடைய மனம் இயல்பாகவே கெட்டு போயிடும். உன் மனம் கெட்டுச்சுன்னா மகிழ்ச்சி எங்க இருந்து உனக்கு கிடைக்க போகுது? உடலும் மனமும் ரெண்டும் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமானது. இதுக்கு ஏதோ ஒண்ணுக்குன்னா உடனே இன்னொன்னு பதில் சொல்லும். நிறைய இடங்கள்ல இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட கை இயல்பாகவே அது போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அது கொடுக்கல. ஆனா இந்த உடலோடு சேர்ந்து இருக்க மனம் என்னை சிந்திக்க சிந்திக்க அது இயல்பாகவே அது வருது இல்லையா? அப்ப எவ்வளவு நுண்ணறிவு அது கொண்டிருக்கு. மொத்தம் 70 கோடி செல்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த 70 கோடி செல்களும் பிரபஞ்சங்கள், 70 கோடி பிரபஞ்சங்கள் உனக்குள்ள இருக்கு. நீ எங்கெங்கயோ எதையோ தேடிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நீ உனக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அத்தனை உன்னை தாண்டி இருக்கிற பல விஷயங்களை உன்னால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான வேலை பண்ணிட்டு இருக்கு. நீயே ஒரு செல்லுல இருந்துதான் பிரிஞ்சு பிரிஞ்சு இவ்வளவு பெரிய வடிவமாக நீ உட்கார்ந்துருக்க. நீ பல செல்களுடைய கூட்டு தொகுப்பு தான் நீ. இந்த செல்கள்லாம் எத்தனை வேலை பண்ணுது தெரியுமா? நீ சாப்பிடுற ஒண்ணும் இல்ல, பல குப்பை கூலங்களான பல விஷயங்களையும் அது ரத்தமா மாத்துது, மஜ்ஜையா மாத்துது, எலும்பா மாத்துது, இன்னும் நிறைய தாதுக்களா மாத்துது, உன் மூளை வேலை செய்யறதுக்கு உனக்கு எண்ணமா கூட மாத்துது. இப்படி இத்தனை வேலை செய்யக்கூடிய அந்த உடலை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஏதோ வாயில கிடைக்கிறதெல்லாம் குப்பைக்குளம் மாதிரி எடுத்து 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 உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம். விழிப்பே இல்லாம இந்த உடலை எப்படி வச்சுக்கணும்னு தெரியாம ஆரோக்கியமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். அந்த ஐஸ்கிரீமை உள்ள எடுத்து சாப்பிடும் பொழுது அது வெறும் வெளியே தட்டுல அது ஐஸ்கிரீம் தான். ஆனா அது நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம உடலாக மாறக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை சாப்பிடுறதுக்கு நம்ம எவ்வளவு ஒரு தியான நுட்பத்தோட தியான உணர்வோட அதை சாப்பிடணும். நம்ம அதை பார்க்கும் பொழுது இது என்னுடைய உடலாக மாறப்போகுது. இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றது என்னுடைய உடல். அந்த உடலுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நன்றி உணர்வோட அதை நம்ம சாப்பிடுறோமா? கிடையாது. அப்பதான் நம்ம அவசர அவசரமா சாப்பிடுவோம். அது என்ன தட்டுல இருக்குன்னு கூட தெரியாது. இப்பெல்லாம் நம்ம மொபைல் வச்சுக்கிட்டு சாப்பிடுறோம். அதுக்கான நன்றி உணர்வே இல்லாம நம்ம உடலை எப்படி எல்லாம் நம்ம நன்றி கெட்டத்தனமா இருக்கணுமோ எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த உடலை நம்ம எப்படி எல்லாம் நேசிக்கணுமோ அந்த நேசிப்பை நம்ம செய்யறதே இல்லை. முதல்ல இந்த உடலை நேசிச்சாதான் இந்த உடல் மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை உடல்களையும் நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். இதுல இருக்கிற அந்த தெய்வீகத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த தெய்வீகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த உடல் அப்படிங்கிறது பல குருமார்கள் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம்தான். நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான்.
ஆனா இந்த உடல் இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கோபுரம், இந்த ஒரு கோவில் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால இங்க உயிரோடையே இருக்க முடியாது. இந்த உடலை இல்ல, நம்ம இதை தாண்டிய ஒரு விஷயம்தான். இதுக்குள்ள ஒரு தெய்வீகமான ஒரு விருந்தாளி வந்துட்டு போயிட்டு இருக்காரு பல காலகட்டங்களாக. இப்போ இந்த பீரியட்ல இப்போ ஒரு விருந்தாளி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த விருந்தாளியினுடைய அம்சம் தான் இந்த கோவில். இந்த கோயிலுக்கு அதனாலதான் மரியாதை. ஆனாலும் இந்த கோயிலை நம்ம சரிவர பாதுகாத்து சரிவர நம்ம வச்சுக்கிட்டா தான் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு உண்மை. நம்ம உடம்ப பத்தி எந்த விஷயம் தெரியறது இல்ல. சரி, இத்தனை நாள் நம்ம இப்படி பண்ணிட்டோம். நம்ம தட்டுல இருக்க சாப்பாட்டை சரியா பாக்குறது இல்லை. ஏன்னா அந்த சாப்பாடு என்னென்ன விதமாக மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஒரு அறிவுமே இல்லாம நம்ம அப்படி இருந்துட்டோம். இந்த நம்ம தினம் இந்த மண்ணா இருக்கக்கூடிய, அதாவது மண் எந்த விதமான குப்பையை போட்டாலும் அது உள்ள போய் மக்கி போய் அது தேவையான சத்து எடுத்து அங்க ஒரு செடியை முளைக்க வச்சு அந்த செடி பல பல கூடுகளுக்கு இடம் தர்ற மாதிரி இங்க இந்த உடம்பு நம்ம என்னதான் எத்தனை விதமான எண்ணங்கள் வழியா குப்பை போட்டாலும் வாய் வழியா குப்பை போட்டாலும் அதெல்லாம் சரியாக மாத்தி ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் ஒரு ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. நல்ல வேலை கடவுள் நம்ம கையில, அதாவது நீ மூச்சை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி நம்ம கிட்ட நம்ம எண்ணத்திட்ட கொடுத்து, நீ இந்த உடல் உங்ககிட்ட இருக்குல்ல, அதனால உனக்கு தேவையானப்ப மூச்செல்லாம் வச்சுக்கோ, மூச்சை எடுத்து விட்டுக்கோன்னு சொல்லல. ஏன்னா நம்மளையும் அதை போய் இன்டர்ஃபியர் பண்ணி அதை போய் தடுத்து நிறுத்தி அந்த மூச்சை மாத்தி கடைசியில அதையும் நமக்கு எடுத்து விட்டுருவோம். இப்போ அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் நம்ம என்னைக்கோ செத்துருப்போம். ஏன்னா தூக்கத்துல பல நேரம் நம்ம மூச்சு விடுறது இல்ல, கோவப்படும் போது பல நேரம் மூச்சு விடுறது இல்ல, சில நேரங்கள்ல நம்ம மூச்சு நின்று போற சமயத்துல நம்ம உயிர் நம்ம விட்டு போயிருக்கோம். நம்ம விருப்பப்படி அதையும் போட்டு கெடுத்திருப்போம். நம்மளால முடிஞ்சது எல்லாமே அழிக்கிறது மட்டும்தான், அதை பாதுகாக்கிறது கூட கிடையாது. சரி, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இனி வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இனி நான் என்னோட உடம்ப எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கறாங்க. இது மாதிரி நிறைய கேள்வி, உடல் சார்ந்து நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இங்க கேட்கறாங்க. அப்போ இந்த உடல் நான் இனிமேல் என்ன பண்ணலாம், எப்படி என்னோட உடலை நான் இனிமேல் பாத்துக்கிறது அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவை, அதாவது அடுத்து உங்களுடைய உடம்பா எதிர்காலத்துல உங்க உடம்பா மாறக்கூடிய அந்த உணவை மிகுந்த நன்றியுணர்வோட உணவு உட்கொள்ளுங்கிறாரு. அப்புறம் இது மண், இதுக்கு தேவையானது நீ எப்பவுமே இந்த பூமி, இது மண், இது பூமியோட எப்பவுமே தொடர்புல இரு அப்படின்னு சொல்றாரு. நீ நல்ல வெயில்ல போய் அந்த வெயில உணரு, அதோடைய கதிர்வீச்சு உன்னுடைய செல்கள்ல பட்டு அந்த ஒளி பரவட்டும். நீ தண்ணியில அந்த தண்ணியோட இருந்து தண்ணினா நீர், குளத்து நீர்ல நீ அந்த குளத்து நீர்ல நீ மிதக்கும் போது அந்த தண்ணீர் உன் மேல பட்டு அந்த சுகம் உனக்கு பரவட்டும். இனி வெறும் கால்ல புல்லுல நடந்து பாரு. அந்த புல்லுல நடக்கும்போது நீ இந்த பூமி நீ தொடர்பு கொள்ளுவ. அப்போ இது உனக்கான அந்த சக்தியை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. உன்னால எவ்வளவு முடியுதோ இதெல்லாம் செஞ்சு பாரு. செஞ்சு பாத்தீங்கன்னா உனக்குள்ளேயே அந்த உடல் ஆரோக்கியமாவத உனக்கு அது புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. சரி, உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதுமா? அடுத்து மனசும் ஆரோக்கியமா தானே இருக்கணும் அப்படின்னு. அதுதானே உண்மை. மனம் கெட்டா உடலும் கெடும், உடல் கெட்டா மனமும் கெடும். சரி, இந்த மனதை நான் எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. மனம் சமநிலை அடையிறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். முதல் விஷயம் அவர் சொல்லக்கூடியது, நீ யார் எது சொன்னாலும் கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஏன்னா நிறைய பேரு அவங்களோட ஓட்ட பாத்திரத்தை தட்டிக்கிட்டு அந்த ஓட்ட பாத்திரத்தை வச்சுட்டு அதை யார்கிட்டயாவது விற்கலாமான்னு உட்காந்து கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ அதை போய் வாங்காத. உனக்கு உன்னுடைய ஆழ் மனது, உள் மனது என்ன சொல்லுதோ அதை கேளு. அதை கேட்டா மட்டும்தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து 2வது, நீ எப்பொழுதுமே சிரிப்பை நீ கையில வச்சுக்கோ. சிரிப்புங்கிறது எவ்வளவு மகத்தான ஒரு மருந்து தெரியுமா? அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமும் செய்ய முடியாத, அதாவது இந்த மற்ற இயக்கங்கள் செய்ய முடியாதது இந்த சிரிப்பு ஒண்ணு செய்யும். இந்த சிரிப்பு ஒண்ணு உண்மையான சிரிப்பு, அதாவது உன்னுடைய உடம்பு குலுங்க சிரிக்கக்கூடிய சிரிப்பு. குழந்தைகள் தன்னை மறந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு, பொய்ப்போலியாக சிரிக்கிற சிரிப்பு கிடையாது. குழந்தைகள்லாம் எப்படி சிரிக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து தன்னுடைய இடத்தை மறந்து உருண்டு பிறண்டு அந்த அளவுக்கு உண்மையா ஆத்மாத்மா குதூகலமா சிரிக்கக்கூடிய சிரிப்பு எப்பவுமே அது
வந்து எடுத்துட்டு போ. அந்த சிரிப்பு சிரிக்கணும்னா நீ நேர்மையா எப்போதும் நிகழ்காலத்திலேயே இருக்கணும். அந்த நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை நீ பழகு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 3வது முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா, முகமூடிகளை அகற்று. நீ நிறைய நேரம் முகமூடிகளை போட்டே திரியிற. அந்த முகமூடிகளே இல்லாம உனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே இரு. கோபப்படணும்னா கோபப்படு, அழுகணும்னா அழு. குழந்தைக்கு கோபப்பட்டா நம்ம பார்த்திருப்போம், அது அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம எந்த குழந்தையாவது கோபப்பட்டு அதை வந்து ரொம்ப அதோட மூஞ்சியை பார்த்து விகாரமா இருக்குன்னு நினைக்கிறோமா? கிடையாது இல்ல. அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது கோபமே அழகா இருக்கும். கோபம்னா முழுமையா கோபப்படு, பொய்யா கோபப்படாத. அதே போன்ற விஷயங்களும் நம்ம செஞ்சா நம்ம மனம் இயல்பாகவே சமநிலை பெறும். அதுக்கவே உடல் வந்து நோயுற்று இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, நோயுற்ற உடலை வந்து சரி பண்றதுக்கு அவருக்கு செயல்படுத்திக்கிட்ட ஒரு வழிமுறைய சொல்றாரு. நம்ம எல்லார்கிட்டையும் பேசுறோம், ஆனா நம்ம உடல் கிட்ட நம்ம பேசுறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓஷோ அவருக்கு தீவிரமான ஒரு கைவலி வந்த ஒரு காலகட்டத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அந்த அவருடைய உடல் கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கிறப்போ அந்த கைவலி இருக்கக்கூடிய பகுதி முதல்ல அதிதீவிரமாக வலி இருக்கு, அதுக்கப்புறம் மெல்ல 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 அது நகர்ந்து கால் வழியாக வெளியே போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி, இப்போ நமக்கு வந்து ஒரு மூட்டுல வலி இருக்கோ, இல்ல தலையில வலி இருக்கோ, கழுத்துல வலி இருக்கோ, எங்க வந்து வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கணும். அதுக்கான வழிமுறை சொல்றாரு. தளர்வா நீங்க வந்து முதல்ல படுத்துட்டு உங்களுடைய அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஞானம் அடைதலுக்காகவே இருந்தாலும் சரி, அது தளர்வு நிலையில் இருத்தல் தான் நம்மளுடைய முதல் தகுதி அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல படுத்துட்டு தளர்வு நிலையில நம்மளுடைய கால்களை முதல்ல கவனிக்க சொல்றாரு. கால்கள் வழியா அப்படியே நம்மள ஒவ்வொரு அங்கமாக எங்க இறுக்கமாக இருக்குன்னு பார்க்க சொல்றாரு. அப்போ மேல அப்படியே நம்ம பார்த்துட்டே வரும் பொழுது எங்க இறுக்கமாக இருக்கோ அந்த இடத்த நீ தளர்வாக இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கைகளை வைத்து மெதுவாக அதை தடவி கொடுக்க சொல்றாங்க. அதை தடவி கொடுத்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அது இயல்பாக அதனுடைய உண்மையான நிலைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனம் வந்து இப்போ முதல்ல நம்ம மனசுக்கிட்ட நீ தளர்வா இருந்தா அது கேட்காது. அப்போ மனதையும் நம்ம வந்து எப்படி அது மனம் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு தான் இருக்க போகுது. அப்ப என்ன சொல்லணும், நீயும் தளர்வாக இரு, இந்த உடலை நீயும் கவனின்னு சொல்லி அதற்கும் நம்ம வந்து மெதுவாக சொல்லி பழக்கணும். அப்படின்னா உண்மையிலேயே இயல்பு நிலைக்கு இந்த உடல் திரும்பிடும். அதோட நோயுற்ற அந்த பல பகுதிகள்ல இருந்து மீண்டு வெளியே வந்துடும். நமக்கு இறுக்கமா இருக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். தினமும் இது ஒரு அன்றாட பயிற்சியாகவே வச்சுட்டு எங்க இறுக்கமாக இருக்கோ அங்க வந்து நம்ம தளர்வு படுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய உடல் பழைய ஆரோக்கிய நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய கைகள்ல வந்து ஒரு வலக்கையில இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாரு, நமது இடது மூளை சார்ந்த மனதுல அதிகமான எண்ணங்கள் இருக்கு. அதே போல இடது கையில இருந்தா வலது மூளை சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அப்போ அந்த எண்ண ஓட்டங்களையும் நாம் அதை கவனித்து தளர்வாக இரு அப்படின்னு நம்ம சொல்லு அப்படிங்கிறாரு. இப்படி நம்ம வந்து நம்ம உடலுக்கு பழக்கப்படுத்திட்டே வந்தோம்னா உண்மையாவே நம்ம வந்து தளர்வு நிலையை அடைவோம். அப்புறம் வெயில்ல படுக்கிறதும், தண்ணியில் வந்து அந்த குளத்து தண்ணீரில் நம்ம நீந்துறதும், தண்ணி வந்து நமக்கு நிறைய விதத்துல நம்மளுடைய உடலை சீராக ஆரோக்கியமாக வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனமும் லயிச்சு ஒரு அடுத்த நிலை, அதாவது ஞானிகள் வந்து எந்த நிலைக்கு இருப்பாங்க அப்படின்னா விழிப்புடன் இருக்கக்கூடிய ஞானிகள். இப்போ நிறைய பேர் இதை பயிற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம கத்துக்கிற அந்த யோகாவா இருக்கட்டும், தாவோவா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கலாம், அது எல்லாமே அவங்களுடைய உடலும் மனதும் சமநிலையாக இருக்கும் பொழுது அவங்க வந்து கண்டுபிடிச்சதுதான். இப்போ ஜப்பானியர்கள் எடுத்துக்கலாமே, அவங்க எல்லாம் வந்து கோபம் அடைஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழியை தான் அவங்க வந்து தொடர்ந்து கையாண்டுகிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கோபம் வரும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய மூச்சை ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுப்பாங்க. அப்படி ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கோபம் இயல்பாக அவங்களுடைய தணிந்து அவங்களுடைய இயல்பு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா மூச்சுக்கும் கோபத்துக்கும் பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ நம்ம கோபமாக இருக்கும்போது சீரற்ற மூச்சு இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆழமாக மூச்சு எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோபம்ங்கிறது தணிஞ்சு போயிடும். ஓஷோவுடைய நண்பர் வந்து ஒரு விஷயத்த பகிர்றாரு. ஜப்பான்ல ரொம்ப விசித்திரமா ஒண்ணு நடக்குது. நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த 2 பேரும், அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த 2 கார் டிரைவர்ஸும் அவங்க இறங்கி 2 பேரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க.
இது எப்படி நடக்க முடியும்? ஏன்னா ஜப்பானியர்கள் வந்து உண்மையாவே வந்து அங்க ஆழ்ந்த மூச்சு எடுத்ததுனாலயோ என்னையோ அவங்க கோபங்கள் வந்து தணிஞ்சு போயிடுது. ஸோ ஆழ்ந்த மூச்சு எடுத்து எடுத்து பழகும் பொழுது நம்மளுடைய உடலும் மனமும் சமநிலை பெறும். எப்பவெல்லாம் நம்மளால முடியுதோ, இதுக்குன்னு தனியா நம்ம எந்த விதமான தியானங்களும் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடலாம். அந்த ஆழ்ந்த மூச்சை எடுக்கும் பொழுது நம்மளுடைய மனம் இயல்பாகவே அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதுக்கும் ஓஷோ சொல்றாரு, நீ நட, தளர்வா நட, நீ ஓடு, தளர்வா ஓடு, எந்த வித இறுக்கமும் வச்சுக்காத. நான் இந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு எந்த கொள்கையும் வேணாம், இத்தனை மணிக்கு நான் போகணும்னு வேணாம். இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஒட்டு மொத்தமா நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அதை ஆனந்தமா கொண்டாடுறதுக்கு தான். இந்த நிகழ்காலத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒவ்வொரு நிமிடமும் அடுத்து என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாம ஆச்சரியங்களோட இருக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த ஆச்சரியமான தருணங்களை நம்ம எதிர்கொள்றதுதான் இந்த நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தை சந்தோஷமா நடனமாடி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு அழகான ஒரு சின்ன கதை, இது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராராம். அவர் வந்து சொல்றாராம், என்னைய வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாராம். அப்படியா, வா சோதனை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணா அவருக்கு வந்து அதாவது ராபிஸ் நோய் இருக்கக்கூடிய நாய் தான் கடிச்சிருக்கு. அப்போ அவர் சொன்னாரு, உங்களுடைய காலம் ரொம்ப குறைவு தான், இன்னும் சில மணி நேரங்கள்ல உங்களுக்கு உங்களோட சுயநினைவு மாறிடும், நீங்க வந்து எப்படி வேணா அந்த நாய் போல மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே வேகமா எடுத்து இவர் வந்து எழுத ஆரம்பிச்சாராம் அந்த பேஷண்ட். உடனே இவர் சொன்னாராம், சரி உயிரில் இவ்வளவு அவசரமா நீங்க எழுதணும் இல்லை, வரட்டும், உங்களுடைய சொந்தக்காரங்க யாரை கூப்பிடணும்னு சொல்லுங்க, அவங்க வரட்டும், நீங்களே உட்காந்து எழுதணும் அவசியம் இல்லை, நான் கூப்பிட்டா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்ல நான் நாயா மாறிட்டேன், அவங்க நாயா மாறப்போறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க, நான் வந்து லிஸ்ட் எழுதுறேன், இன்னும் எத்தனை பேரை கடிக்கலான்னு நான் லிஸ்ட் எழுதுறேன்னு எழுதினாராம். வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு தயாராகிறது தப்பு இல்லையே. இப்படிதான் இருக்குன்னா நம்ம வந்து சந்தோஷமா அதை எதிர்கொள்ளலாமே, ஏற்றுக்கொள்ளலாமே. எதையும் வந்து எதிர்த்து நீச்சலிட்டு போராடணும்னு கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அதை அன்போடு வரவேற்றால் அது உண்மையான ஞானமான அந்த கருணைக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். விழிப்பு பெற்ற அத்தனை ஞானிகளுக்குமே என்ன நடந்ததுன்னா, அவங்க அதிதீவிரமான கருணையுடன் தான் இருப்பாங்க. அவங்களுடைய உடலையும் அவங்களுடைய மனதையும் சமநிலை வைத்தவர்கள் தான் விழிப்படைய முடியும். அந்த விழிப்படைந்தவர்கள் அவங்க அடுத்த நிலை அப்படின்னு போறது அந்த கருணையோடு அன்போடு இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சில குருமார்களா இருக்கட்டும், உங்களுடைய உடலை வருத்துங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓஷோ அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்க உடலை வருத்துறது தப்பு, பிறர் உடலை வருத்துறதும் தப்பு. அதன் போக்குல அது கிட்ட செவிமடுங்க, அது உங்களுக்கு என்னென்ன செய்யணும் சொல்லணும்னு அது உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலையும் மனதையும் சமநிலை வைப்பதற்கு இன்னும் நிறைய தியான யுக்திகளையும் இங்க கொடுத்திருக்காரு. அப்புறம் நிறைய கேள்விகள் உடல் சார்ந்து, இந்த உடல் இச்சையை சார்ந்து நிறைய கேள்விகள் அங்க வந்து அவருடைய சீடர்கள் கேட்டிருக்காங்க. அதுல இருந்து எப்படி வெளிவரணும், அதோட எப்படி இருக்கணும், அதை எப்படி கடந்தும் போகணுங்கிற யுக்தியும் கொடுத்திருக்காங்க. இந்த உடலை நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நிறைய தியான நுட்பங்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அறிவுக்கும் நிறைய தீனி கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு புத்தகம் தான், நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப ஒரே செய்தி வர்ற மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய நலனுக்குன்னு நம்ம எடுத்துட்டு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்தையும் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நன்றி.